மதச்சார்பின்மை. அறிமுகம். சில அறிஞர்கள் மத பன்மைத்தன்மை மற்றும் மத பன்மைத்துவம் ஆகியவற்றுக்கு இடையே வேறுபாட்டை காட்டுகின்றனர். முந்தையதை மத பன்முகத்தன்மையின் உண்மை என்றும் பிந்தையதை எளிமையானது என்றும் வரையறுக்கவும். இந்த வரையறை சரியானதாக இருந்தாலும் தீர்ந்துவிடாது. மத பன்மைத்துவம் என்ற வெளிப்பாட்டின் பொருள் இது தொடர்புடைய வழிகள் பலவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. சில மத பன்மைத்துவத்தை ஒரு உலக கண்ணோட்டமாக கருதுகின்றனர். இது ஒருவரின் கருத்தை ஒப்புக்கொள்ளுகிறது. மத உண்மையின் ஒரே மற்றும் பிரத்யேக ஆதாரம் அல்ல, மேலும் சிலவற்றையாவது உள்ளன என்பதை ஒத்துக்கொள்ளுகிறது. மதங்கள்ல நிறைய மதங்கள் இருக்கின்றன. அந்த மதங்களில் சில கோட்பாடுகள் உண்மையானதாகவும் சில கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் இருக்கின்றது. மதம் உண்மையின் ஒரே மற்றும் பிரத்யேக ஆதாரம் அல்ல, மேலும் சிலவற்றையாவது உள்ளன என்பதை ஒத்துக்கொள்கிறது. மதம் எல்லாத்துக்கும் உண்மையான ஒரே ஆதாரம் அப்படின்னு அதை பிரத்யேக ஆதாரம்னு சொல்ல முடியாது. சிலவற்றையாவது சில விஷயங்கள் அதுல உண்மை இருக்கு, அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளுகிறது. மற்ற மதங்களின் உண்மைகள் மற்றும் உண்மையான மதிப்பு மத பன்மைத்துவத்தின் மற்றொரு வரையறை அடங்கும். மற்ற மதங்கள் போதிக்கும் நம்பிக்கைகளை உண்மையாக ஏற்றுக்கொள்வது போதித்தவற்றிலிருந்து வேறுபட்டது. மற்ற மதங்களில் உண்மைகள் சில மதிப்புகள் மத பன்மைத்துவத்தின் மற்றொரு வரையறையில் அடங்குது. மதங்கள் போதிக்கிற நம்பிக்கைகள் உண்மையாக ஏற்றுக்கொள்வதற்கு போதித்தவற்றிலிருந்து வேறுபட்ட கருத்துக்களும் காணப்படுகிறது. மதங்களுக்கு இடையேயான வடிவத்தில் பன்முகத்தன்மையுடன் செயலில் ஈடுபடுத்தல். டயானா எக்கின் கூற்றுப்படி பன்மைத்துவம் என்பது சுத்த உண்மை அல்ல, இந்த பன்மையில் தனியாக ஆனால் பன்மையுடன் செயலில் ஈடுபாடு உள்ளது. மதங்களுக்கு இடையேயான வடிவத்தில் பன்முகத்தன்மையுடன் செயல்படுதல். மதங்கள் வெவ்வேறு மதங்கள் இருக்கு. அந்த மதங்கள்ல பல பிரிவுகள் உண்டு. ஒருத்தருடைய கருத்தை அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவர்கள் புதிதாக ஒரு பிரிவையோ அல்லது அதே மதத்தினுடைய பெயரை கொண்டு வேற ஒரு மதத்தினையோ உருவாக்கக்கூடிய சூழல் உள்ளது. இதுல இது மாதிரியான சூழலில் நிறைய மதங்கள் உருவாயிருச்சு. புது புது பிரிவுகள் ஒவ்வொரு மதத்துல இருந்து உருவாயிருச்சு. இப்ப மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிற மதங்கள் நிறைய மதங்கள் இருக்கு. அந்த சமயங்கள் எல்லாமே ஒவ்வொரு கோட்பாடை மையமா வச்சிருக்காங்க. அந்த கோட்பாடை சில மதங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. சிலர் அதற்குள்ளேயே இருக்கக்கூடியவர்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பிரிவாக பிரிந்து செல்கின்றனர். சில சமயங்களில் அவை ஒத்த சொற்களாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் பன்மை என்பது பன்முகத்தன்மை, வெற்று மற்றும் எளிமையானது, அற்புதமானது, வண்ணமயமானது, அச்சுறுத்தலாகவும் இருக்கலாம். இந்த பன்முகத்தன்மை பல வடிவங்கள் இருக்குது. சிலது ஒன்றுமில்லாததாக தெரிகிறது, எளிமையானதாகவும் இருக்கு. சில கருத்துக்கள் அற்புதமானதாக, வண்ணமயமானதாக அல்லது சில அச்சுறுத்தலாகவும் இருக்கு. இந்த மாதிரியான எல்லா கோட்பாடுகளும் கலந்து ஒரு எல்லா கருத்துக்களையும் மையமாக கொண்டு அது செயல்படுகிறது. இருப்பினும் இத்தகைய பன்முகத்தன்மை இல்லை, நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் இடம். இது சமய மதங்கள்ல இந்த மாதிரி ஒரு சந்திக்கும் இடம் இங்கதான் அந்த கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறது. பரந்த பொருளில் மத பன்மைத்துவம் என்பது மற்ற மதங்களின் செல்லுபடியை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மதங்களுக்கு இடையில் உரையாடல். வெவ்வேறு மதங்களை சேர்ந்த நபர்கள் மதத்தை பற்றி விவாதிக்கின்றனர். இப்ப மதங்கள் பற்றின உரையாடல்கள் அந்த காலத்துல இருந்து எகிப்துல சாக்ரட்டிஸ் காலத்துல இருந்து தொடங்கியிருக்கு. அப்ப அவரு மத உரையாடல்கள் இருந்தது. அப்ப மதம் பற்றியதான கருத்துக்களை மையமாக கொண்ட உரையாடல்கள், விவாதங்கள் இருந்து கொண்டிருந்தது, செயல்பாடுகள் இருந்தது. அப்ப அந்த விவாதங்கள்ல அந்த உரையாடல் அப்ப எந்த மதங்கள் அவங்கவுங்க மதங்களை பற்றின கருத்துக்களை முன்வைப்பதாக இருந்தது. அப்ப சிலர் எல்லாருமே அவங்களுடைய மதமும் அந்த மதத்தின் மேல உள்ள நம்பிக்கையும் அந்த கோட்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக
அவற்றை முதன்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது எல்லாமே வந்து நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு இருந்தது. நம்பிக்கைகள் மற்றும் ஒருவரை ஒருவர் நம்ப வைக்க முயற்சி செய்யாமல் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொண்டு வேலை செய்யுங்கள். மற்றொன்று அவர்களின் தனிப்பட்ட நம்பிக்கையின் சரியானது. ஒருத்தர் அந்த நம்பிக்கை வந்து அத நம்பிக்கை வைக்கிறதோட ஒருவரோட நம்ப வைக்க முயற்சி செய்யாமல் ஒருவருக்கு கற்றுக்கொண்டு வேலை செய்யுங்கள். சமயங்கள் இருக்கிறத சொல்றதை அப்படியே நம்பி அது பின்னாடி போறதில்லை. ஒருவருக்கு வந்து அதுல என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு வேலை செய்வதற்கு அவர்களை முயற்சி செய்ய வைக்க வேண்டும். மற்றொன்று அவர்கள் வந்து தனிப்பட்ட நம்பிக்கைகள் அது வந்து சரியானது. ஒருத்தர் வந்து ஒரு மதத்தின் மீது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து அது சரியானதுதான். ஆனா அது எந்த அளவுக்கு அது சரியானது, மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டியுள்ளது. இப்போ ஊக்குவிக்கும் அல்லது தடுக்கும் நிபந்தனைகள். மத பன்மைத்துவம். மத பன்மையின் இருப்புக்கான நிபந்தனைகள். அதாவது மத பன்மைத்துவத்தின் இருப்புக்கு தேவையான நிபந்தனைகளில் ஒன்று மத சுதந்திரம். மத சுதந்திரம் இருந்தால்தான் மத வேறுபாடுகள் இருக்கும். ஒரு தனி மதம் மற்ற மதத்தை ஏற்க வேண்டும் என்பது அவசியமில்லை. மதங்கள் சட்டபூர்வமானவை அல்ல. மத சுதந்திரம் மற்றும் பொதுவாக மத பன்மை ஆகியவை நல்ல பொருள்கள். மத பன்மைத்துவம் வந்து இருக்கும் தேவையான நிபந்தனைகளில் ஒன்று மத சுதந்திரம். இந்த மத சுதந்திரம் என்பது ஒரு மனிதன் எந்த அவன் வந்து எந்த மதத்தையும் பின்பற்றி பின்பற்றுவதற்கு அவனுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. எந்த மதத்திலிருந்தும் எந்த மதத்துக்கு மாறுறாங்க அல்லது ஒரு இருக்கிற மதத்தை தான் எந்த மதத்தினராக இருக்கிறாங்களோ அந்த மதத்தை பற்றிதான ஒரு உயர்வான எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கு. அப்போ மீண்டும் இந்த மதம் வந்து இப்போ இந்தியாவில் வந்து பாகிஸ்தான் வந்து பிரிஞ்ச காரணம் இந்த மதம் தான் பெரிய ஒரு இதா இருந்துச்சு. இவங்க வந்து மதச்சார்பின்மை, இந்தியர் வந்து மதச்சார்பின்மையும், பாகிஸ்தான் வந்து அவர்கள் வந்து இஸ்லாமிய, அதாவது அவங்க தான் கடவுள், ஒரே கடவுள் அப்படின்ற மாதிரி அவங்க அதை மட்டும் சொன்னாங்க. ஆனா நம்ம நாட்டுல வந்து மத சுதந்திரம் உண்டு. எந்த ஒரு அடிப்படை சுதந்திரமாக இருக்கிறது. அடிப்படை சுதந்திரங்கள்ல ஒன்று வந்து இந்த மத சுதந்திரம். இது வந்து எந்த மதத்தினையும் நம்ம ஏற்றுக்கொள்வது என்பதை விட மற்ற மதங்களை ஏற்றுக்கொள்வது அவர்கள் அந்த மதத்தின் மூலமாக துன்புறுத்தாத வகையில் அவற்றை விட்டு விடுவது. ஒரு தனி மதம் வந்து மற்ற மதத்தை ஏற்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. இன்னொரு மதத்தை வந்து ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவங்கள வந்து மற்ற மதத்தினரை வந்து துன்பப்படுத்தவோ அல்லது அவங்களுடைய கருத்துக்களை அவமதிக்கிறதோ செய்யக்கூடாது. மதங்கள் சட்டபூர்வமானவை அல்லது மத சுதந்திரம் மற்றும் பொதுவாக மத பன்மை ஆகியவை வந்து நல்ல மத சுதந்திரம் நல்லதுதான், மத பன்மையும் நல்லதுதான். ஆனா சட்டப்பூர்வமா இது எல்லாமே வந்து மத சுதந்திரம்ன்றது முக்கியம்தான், அது நல்லதுதான். ஆனா அது சரியான வழியில் வந்து அது இருக்கணும். அது வந்து மற்றவர்களை துன்புறுத்தாத வகையில் அது கருத்துக்கள் எல்லாம் செயல்பாடுகள் இருக்க வேண்டும். மதங்கள் இணைந்து வாழ்வதை ஏற்றுக்கொள்வது. மதங்கள் வந்து எல்லாமே என்ன சொல்லுதுன்னா ஒரு அன்பா இருக்கணும் அல்லது ஒற்றுமையா இருக்கணும், அது ஒரு இதுல வந்து ஒரு நம்பிக்கையா இருக்கணும், இது மாதிரி கருத்துக்களை தான் முன்வைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தின் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டம். இந்த பிராந்தியத்துல ஒவ்வொரு மதம் வந்து ஒரு பிராந்தியத்தின் வழியாக ஒரு பிராந்தியத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்போ ஒரு இதுல வந்து கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. சில சமயங்கள்ல வந்து இது வந்து அரசு சார்ந்தது. அதாவது இந்த பன்மைத்தன்மை என்னன்னா அரசு தனியா இருக்கு, மக்கள் மதம் தனியா இருக்கு. இந்த அரசும் மக்களும் வந்து தனித்தனியா இருக்காங்க. இது அதை வந்து தொடர்புபடுத்தாம, அதாவது நாட்டுக்கு உரியதே இதுதான், அது வந்து தொடர்புபடுத்தாம இவங்க மத சுதந்திரம், நாங்க இந்த மதத்துல வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு சுதந்திரத்தோட இருக்கக்கூடியது மத சுதந்திரம். இந்த மத சுதந்திரம் வேறுபட்டால் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தின் மதங்கள் வழிபாட்டு மற்றும் பொது வெளிப்பாட்டின் அதே உரிமைகளை கொண்டுள்ளன. வழிபாட்டு முறையா இருக்கட்டும், அந்த வெளிப்பாட்டின் உரிமையாளர் எல்லாம் வந்து அந்த பொதுவான ஒரு உரிமையை வந்து கொண்டிருக்குது. மத பன்மைத்துவம் வளர மத சுதந்திரம் மட்டுமே போதாது என்று சிலர் வாதிடுகின்றனர். மத பன்மைத்துவம் வளர்றதுக்கு மத சுதந்திரம் மட்டும் போதாது, மற்ற மதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அரசாங்க சமயங்கள் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இந்த நாட்டில் என்னன்னா இந்த சமயத்தை தான் பின்பற்ற வேண்டும். இப்ப நம்ம முஸ்லிம்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நாடுகள்ல வந்து
அந்த நாட்டுல வந்து அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. முஸ்லீம் மட்டும்தான் இருப்பாங்க. அது அவங்க அல்லாஹ் மட்டும்தான் அவங்க வழிபடணும் அப்படின்ற ஒரு சட்டதிட்டங்கள் வந்து அங்க இருக்கு. அதுல வந்து வேற நாட்டு மக்களுக்கோ, வேற மதத்தினை சார்ந்தவர்களுக்கும் அங்க இடமில்ல. அதுபோல இவங்களும் அந்த இஸ்லாம் விட்டு வெளியில போறவங்களுக்கு அந்த நாட்டுல வந்து எந்த உரிமையும், சுதந்திரமும் கிடையாது. சமய பன்மைத்துவம் தலைத்தோங்க வேண்டுமானால் வெவ்வேறு நாடுகளிடையே பரஸ்பர மரியாதை இருக்க வேண்டும். சமய பன்மைத்துவம் வந்து தலைத்தோங்கணும் அப்படின்னா வெவ்வேறு நாடுகளிடையே பரஸ்பர மரியாதை இருக்கணும். இப்ப நமக்கு பிடிச்ச சமயம்னா நமக்கு உயர்வா இருக்கும், நம்மளுடைய கருத்து உயர்வா தெரியும், அதனுடைய கொள்கைகள் நமக்கு உயர்வா தெரியும். இதனால மற்ற மதங்களுடைய கருத்துக்கள் வந்து சரியானவை அல்ல என்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அவற்றை வந்து கட்டாயம் நம்ம அதுல போகணும், அதை ஏத்துக்கணும் அப்படின்றது இல்லை. ஆனா அதை வந்து அவமதிக்கக்கூடாது. மரபுகள் தேவையான மரியாதையையும் சமூக மற்றும் இறையியல் மூலம் ஊக்குவிக்க முடியும். மரபுகள் வந்து பழைய மதங்கள் எல்லாமே அந்த சமூக மரியாதையை வந்து சமூக மற்றும் இறையியல் மூலம் ஊக்குவிக்க முடியும். ஒரு ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடு சமுதாயத்துல வருது அப்படிங்கும்போது அது வந்து இறையியல் மூலமாக தான் ஊக்குவிக்க முடியும். ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடு, ஒரு நல்வழியில போறது எல்லாமே வந்து சமயங்கள் அந்த இறையியல் சார்ந்துதான் இருக்க முடியும். அப்படி அது மூலமா தான் அதை ஊக்குவிக்கவும் முடியும். அப்பதான் அதை கேட்டு அதுபடி அது மாதிரி அவங்க செய்யக்கூடிய மக்களும் இருப்பாங்க. மதங்கள் மற்றும் பிரிவுகளுக்கு இடையே உள்ள மத வேறுபாடுகளை கடப்பதை நோக்கமாக கொண்ட ஒரே மதத்திற்குள் மாற்றம். மதங்கள் வந்து மதங்கள் மற்றும் பிரிவுகளுக்கு இடையே உள்ள மத வேறுபாடுகளை கடப்பதை நோக்கமாக கொண்ட ஒரே மதத்துக்குள்ள மாற்றும். இப்போ ஒரு மதம் இருக்கு, அந்த மதத்துக்குள்ள நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள் காணப்படுகிறது. கிறிஸ்தவ மதத்திலேயே பழைய ஆரம்ப கால கிறிஸ்தவ மதத்திலிருந்து புதுசா வந்து அவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத பொழுது ப்ராட்டஸ்டண்டா மாறுறாங்க. அப்ப அது மாற்றங்கள் வந்து வரும்பொழுது அந்த கருத்துக்கள் வந்து அவங்க சொல்ற கருத்துக்களும் ப்ராட்டஸ்டன்ட் சொல்ற கருத்தும் இந்த ஆரம்பத்தில் இந்த ரோமன் கேத்தலிக் தான் வந்து ஆரம்பத்துல இருந்தது, இதுதான் கிறிஸ்தவ சமயம் என்று சொல்லக்கூடிய அதான் உண்மையான சமயம் அப்படின்னு அவங்க வாதிடும் போது, புதுசா வர ப்ராட்டஸ்டன்ட்ல இருந்து வரும்போது அவங்க சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இவங்க கருத்துக்களை ஏத்துக்கல. அதாவது எல்லாம் நேரா பாக்குற கடவுள், இவங்க கடவுள் வந்து ஒரு 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 ஆவியா இருக்கிற கடவுள், இந்த கடவுள் ராஜ்யம் இருக்கு, ஆனா அந்த ராஜ்யம் வந்து கண்ணுக்கு தெரியாது. அப்படிங்கும்போது கண்ணுக்கு தெரியாத ஒரு ராஜ்யத்தை வந்து நாம கடவுளவோ ராஜ்யத்தை எப்படி நம்ப முடியும், அதுக்கு பின்னாடி எப்படி போக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே போல ரட்சிப்பு வந்து சமயத்தினுடைய முக்கிய கோட்பாடு வந்து ரட்சிப்பு, நம்பிக்கை, இந்த கோட்பாடுகள்லாம் சிலர் ஏத்துக்கிறாங்க, சிலர் வந்து ஏத்துக்கல. அப்ப அத்தகைய மாற்றத்தை வந்து ஒருவர் இலக்கியமற்ற பார்வையால் அறிமுகப்படுத்தலாம். மத மரபுகள் மற்றும் மிகவும் விளிம்பு நிலையை அடிப்படை கொள்கைகளை வலியுறுத்துவதன் மூலம் பிரச்சனைகளை விளைவிக்கும். மத மரபுகள் மற்றும் மிகவும் விளிம்பு நிலையை விட அடிப்படை கொள்கைகளை வலியுறுத்துவதன் மூலம் பிரச்சனைகளை விளைவிக்கும். அப்போ சில கட்டுப்பாடு கோட்பாடுகள் இப்படிதான் இருக்கணும், அந்த கட்டுப்பாடுகள் வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அதை விட்டு வெளியில வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. அப்ப அதங்கள் பிரச்சனைகள் வந்து விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து அடிப்படை ஒரு மனோபாவமாகும். இது பொருளற்ற வேறுபாடுகளில் கவனம் செலுத்துவதை நிராகரிக்கிறது. இது மத பன்மைத்துவத்திற்கான தத்துவ பதில்கள். மத கருத்துக்களின் பகுப்பாய்வு என்ற தலைப்பில் வந்து மத பன்மைத்துவத்திற்கான ஆரம்ப பதில்களில் ஒன்று மதத்தை படிக்க விருப்பம் காட்டுவதாகும். அதான் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம் அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தினதான அறிவு வந்து முதலாவது நமக்கு இருக்கணும். இப்ப எந்த சமயம் நல்லதுன்னு சொல்றதுக்கு அதனுடைய புரிதல் வந்து நமக்கு வேணும். இந்த மதம் சரியில்லை, இந்த கோட்பாடுகள் சரியில்லை என்று சொல்வதற்கும் அப்ப அந்த மதத்தினை பற்றியதான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அப்ப அப்படி இருக்கும்போதுதான் இது சரி அது தவறு என்ற ஒரு ஒரு விவாதத்தை நாம் முன்வைக்க முடியும். அதாவது எல்லாரும் வந்து மதத்தை பற்றி வந்து படிப்பதில் வந்து விருப்பம் காட்டணும். ஒருவரின் சொந்த மதத்தை தவிர மற்ற மதங்களின் கருத்துக்கள் தத்துவத்தின் கிளைகளுக்கு வழிவகுக்கிறது. ஒரு சொந்த மதத்தை தவிர மற்ற மதங்களின் கருத்துக்கள் தத்துவத்தின் கிளைக்கு வழிவகுக்கிறது. அதாவது ஒரு மதம் இருக்கு, அந்த மதத்துல சில கோட்பாடுகள் இருக்கு, அதை நம்பிக்கையின் மூலமாக அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படியே செய்து கொண்டு வரும் பொழுது
பிற மதங்களை பற்றியதான அறிவு ஏற்படும் பொழுது, புரிதல் வரும்போது, அப்ப அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த மதங்கள்ல இந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்கு. அப்ப இது வந்து ஏத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த அப்ப அந்த இருக்கிற மதத்துல வந்து சில கிளைகள் வந்து மாறுது. இது அவங்க வந்து அந்த கருத்தை வந்து முக்கியத்துவப்படுத்தி அதை மையமா வச்சு ஒரு மதத்தை வந்து ஒரு சமயத்தை ஒரு கிளைகளை வந்து உருவாக்குறாங்க. இது ஒப்பீட்டு மதம் என்று அழைக்கப்படுகிறது. ஒப்பீட்டு மதம் என்பது பகுப்பாய்வு செய்யும் மத ஆய்வுத்துறையாகும். இப்ப மதங்கள்ல வந்து ஒப்பீட்டு முறையில வந்து மதங்களை பற்றி ஆய்வு நடக்கும்போது, அப்போ ஒரு மதம் இப்படி இருக்கு. ஒப்பீட்டு சமயம் வரும்போது ஒரு சமயத்தை பற்றியதான அறிவு வந்து முழுவதுமாக இருக்கணும். அதை பற்றிய கருப்பொருள், துன்பங்கள், சடங்கு மற்றும் கருத்துக்களின் ஒற்றுமை, வேற்றுமை எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப தெரிஞ்சுதான் அப்ப அடுத்த மதத்துல உள்ள அந்த கோட்பாடுகள் இது எல்லாமே வரும். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எது சிறந்தது அல்லது எது மக்களுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடியது, எது வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது என்ற கருத்து தெளிவாக ஒரு தெளிவு பிறக்கிறது. கருப்பொருள்கள், தொன்மங்கள், சடங்குகள் மற்றும் கருத்துக்களின் ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உலக மதங்கள் வந்து ஒப்பீட்டு மதத்துறையில் முக்கிய உலக மதங்கள் பொதுவாக ஆப்ரஹாமிக், இந்தியன் அல்லது தாவோயிக் என வகைப்படுத்தப்பட்டு பகுப்பாய்வு செய்யும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த மதங்களின் பல்வேறு கருத்தியல் அம்சங்களில் உள்ள ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகள் இருக்குது. அது ஆப்ரஹாமிக் அப்போ வந்து பழைய கிறிஸ்தவ சமயங்கள் வந்து ஆப்ரஹாம் இருந்து வந்து அது ஒரு கோட்பாடா வந்து கொள்கையா சொல்லுவாங்க. அப்ப இந்திய தாவு என வந்து வகைப்படுத்துறாங்க. இப்படி ஒவ்வொன்றுமே தனித்தனியா பிரிச்சு ரொம்பவுமே ஆய்வு செய்து பகுப்பாய்வு செய்து மதங்களில் பல்வேறு கருத்தியல் அம்சங்களும் ஒற்றுமை வேற்றுமை எல்லாம் காணப்படுகிறது. இதனால் வந்து ஒருங்கிணைந்த மாயவாதத்தின் கிழக்கு விளக்கங்களை பகுப்பாய்வு செய்யும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒருங்கிணைந்த மாயவாதத்தின் கிழக்கு விளக்கங்களை பகுப்பாய்வு செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்து மற்றும் புத்த மத மறுபிறவி பற்றிய கருத்துக்கள் வாழ்க்கையிலிருந்து தனிப்பட்ட அடையாளத்தின் கேள்விகளை மையமாக கொண்டது. நம்ம வந்து இந்து மதமா இருக்கட்டும், புத்த சமயமா இருக்கட்டும், இப்ப எல்லாத்துலயுமே வந்து சில இந்த சமய ரீதியான கொள்கைகள், கோட்பாடுகள் உண்டு. புத்த வந்து மறுபிறவி இந்த பிறவி சக்கரம் இருக்கிறது. அது வந்து அதை சுத்தி வரும்போது மறுபடியும் அதே இடத்துக்கு தான் வருது, மறுபிறவி உண்டாகுது அப்படின்ற அந்த ஒரு கருத்துக்கள். அந்த இந்து சமயத்திலே மறுபிறவி இருக்கு. அவன் வந்து அந்த வினைகளை அப்பொழுது அவர்கள் தீர்த்து அந்த பிறவியில் அந்த வினைகளை அவர்கள் தீர்த்து விட வேண்டும். தீர்த்துடாத பட்சத்தில் அவங்க வந்து மறுபிறவி எடுத்து அங்க வந்து அந்த வினைகளை அவர்கள் தீர்க்க வேண்டியதற்காக மறுபிறவிகள் அவர்கள் எடுக்க வேண்டிய அவசியமாகிறது. வாழ்க்கைக்கு அனட்டா சுயமில்லை, சன்னிட்டா வெறுமை போன்ற பௌத்த சிந்தனைகள் மற்றும் பல மற்ற முக்கியமான கருத்துக்கள். ஆனால் இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது மற்றும் பல முக்கிய கருத்துக்களும் உள்ளன. இப்படி வந்து இவர் வந்து வெறுமையில இருந்தா எல்லாம் தோன்றுது. புத்தர் வந்து அவருடைய கொள்கையை முன்வைக்கிறாரு. பௌத்த சிந்தனைகள் வந்து பௌத்த சிந்தனைகள்ல வந்து நிறைய கருத்துக்கள் வந்து காணப்படுகிறது. பௌத்த சிந்தனை வந்து அவர் வந்து உலகத்தை பத்தி அறியும் போது வெளியில வரும்போது அவருக்கு வந்து அவர் ஒரு ராஜ வம்சத்துல அவர் இருந்து வராரு. அப்ப வெளி உலகம் எந்த இதுவுமே தெரியல. அப்ப வெளியில அவர் வரும்பொழுதுதான் அவர் உலகத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாமே வந்து மனிதர்களுடைய நிலை, அது சாவு, மூப்பு பிணி, சாவு, இது எல்லாமே வந்து அப்பதான் புரியுது. இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் துன்பத்தை கொடுக்குது மனிதர்களுக்கு. அப்ப துன்பம் எல்லாம் எப்படி வருது, இந்த துன்பம் எதுக்காக வருது, அப்ப அப்படின்னு வந்து இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப வந்து அந்த ஞானம் கிடைக்கும்போது அப்ப துன்பம் எல்லாமே வந்து ஒரு ஆசை மூலமா தான் வருது. அப்ப இந்த ஆசையை அழிச்சோன்னா துன்பம் வந்து இல்லை அப்படின்ற ஒரு வந்து ஒரு ஞானம் அவருக்கு உண்டாகுது. அப்ப துன்பத்தை அழிக்கணும்னா அப்ப என்ன செய்யணும்? ஒரு விண்வெளி கொள்கை வந்து பின்பற்றி நம்ம வரும் பொழுது அந்த விண்வெளி கொள்கை தான் அது வந்து அந்த வழியில வரும் பொழுது இந்த பிறவி சக்கரம் முடியுது. அப்ப நல்ல வழியில் வந்துடுறாங்க. அப்ப அந்த பிறவி சக்கரத்தை அவங்க தாண்டிடுறாங்க. அது போக வேண்டிய மறுபிறப்புக்கு வந்து அவங்க போக வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு கருத்தை வந்து சொல்றாரு. மதங்களுக்கு இடையிலான உறவை பிரதிபலிக்கிறது. மத பன்மைத்துவத்திற்கான மற்றொரு பதில் வந்து உறவை பற்றிய ஒரு பிரதிபலிப்பை தொடங்குவதாகும். இது வந்து மதங்களுக்கு இடையிலான உறவு வந்து
பல்வேறு மதங்களுக்கு மத்தியில் உள்ள முக்கியமான தத்துவ கேள்விகள் இது ஒன்று. மத பன்மைவாதம், இயற்கைவாதம் என்றாலும் மதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் ஒரு மாயையாக கருதுகிறது. மனித நம்பிக்கைகள், அச்சங்கள் மற்றும் லட்சியங்களின் பிரபஞ்சத்தின் மீதான கணிப்பு அதை ஒரு போலி என்று நிராகரிக்கிறது. மதங்களுக்கு இடையிலான உறவு வந்து நிறைய உறவு வந்து ஒரு ஒற்றுமையான உறவுகளும் உண்டு. இது வேற்றுமை காண்பிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. இது வந்து பன்மைவாதம் வந்து இயற்கைவாதம் அப்படி மதத்தை வந்து அனைத்து வடிவங்களும் ஒரு மாயையா தான் பார்க்குது. எல்லாமே வந்து அப்போ உலகம் எப்படி இருக்கு, இது ஒரு மாயை, அது இறைவனுடைய வெளிப்பாடு, அது இறைவனுடைய பிரதிபலிப்பு, அல்லது உலகம் வேற இறைவன் வேற, இது ஒரு மாயை தோற்றம். இப்படியான மனித வந்து நம்பிக்கைகள், அச்சங்கள், லட்சியங்கள், இந்த நம்பிக்கை, அச்சம், லட்சியம் இதெல்லாம் வந்து ஒரு மெட்டாபிசிக்கல் திங்க் தியரிஸ். அதாவது நம்பிக்கை எல்லாம் மதமும் வந்து நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது. அது மாதிரி மத அச்சங்களும் அந்த லட்சியங்கள் அச்சங்கள் தான் மதத்தை உருவாக்குவதற்கே ஒரு காரணமாகவும் இருந்துச்சு. அது இறை அச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அச்சங்கள் மூலமா தான் ஒரு மதம் நமக்கு அந்த அதுக்கு வந்து ஒரு அடைக்கலமா போகணும், அது எங்க யாரு அப்ப அவங்க அதுதான் கடவுள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்ததும் அந்த இறை அச்சம் அப்படின்றதாகும். பிரபஞ்சத்தின் மீதான கணிப்பு, பிரபஞ்சம் எப்படி இருந்து, அதனுடைய தோற்றம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அது எப்படி நிகழ்கிறது, அதனுடைய பிரபஞ்சத்தின் செயல்பாடு என்ன, அது எல்லாவற்றையும் வந்து அதோடைய ஒரு போலி என்று அது இது எல்லாமே பார்த்துட்டு வந்து இது எல்லாமே மாயி, அது போலி என்று சொல்லுவது என்று வந்து நிராகரிக்கிறது. பிரத்யேகவாதம். பிரத்யேகவாதம் வந்து மதங்களுக்கு இடையேயான உறவில் சிக்கலை எளிமையான முறையில் தீர்க்கிறது. ஒருவருடைய மதத்தை தவிர மற்ற எல்லா மதங்களையும் பொய் என்று நிராகரித்தல் அடிப்படையில் அது முடியும் என்று மாறியுள்ளது. இப்ப வந்து பிரத்யேகவாதம் உறவில் வந்து சிக்கலை பிரத்யேகவாதம் மதங்களுக்கு இடையேயான உறவில் சிக்கலை எளிமையான முறையில் தீர்க்கிறது. பிரத்யேகமான இந்த மதத்துக்கு வந்து இது மட்டும்தான் உண்மை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இப்ப இந்த மதத்துல இருக்கக்கூடிய அதே கருத்துக்கள், அதே செயல்முறை நம்பிக்கைகள் மற்றொரு மதத்திலையும் இருக்கும். இப்போ இது மட்டுமே வச்சு முடிவு பெற முடியாது. ஒரே ஒரு உண்மையான மதமாக இருக்க வேண்டும். மற்ற மதங்கள் தவறானவை மற்றும் தவறானவை நிராகரிக்கப்படுகின்றன. அப்ப இந்த பிரத்யேகமாக வந்து இது மட்டும்தான் உண்மை, எங்க கடவுள் மட்டும்தான் உண்மை, இந்த வழி மட்டும்தான் சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய சமயங்களும் உண்டு. இப்ப கிறிஸ்தவத்திலேயே வந்து நிறைய அந்த மாற்றங்கள் அந்த வேறுபாடுகள் உண்டு. பழைய பாரம்பரிய கிறிஸ்தவங்களுக்கும் புதிதாக உண்டாக்கப்பட்ட ப்ராட்டஸ்டன்ட் இதெல்லாம் வந்து நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வருது. அவங்களது நம்பிக்கை வந்து தவறானது என்று கூட கற்பிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. அது சொல்லி நிராகரிக்குது. இது அந்த கருத்துக்களை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு புது கருத்துக்கள்லாம் நாங்கள் கொண்டு வருவோம், அந்த இதுதான் சரி அப்படின்னு சொல்றக்கூடிய அவர்கள் குறைந்தபட்சம் அவர்கள் நம்பிக்கைகள் ஒருவரால் கற்பிக்கப்படும் நம்பிக்கையுடன் ஒத்து போகாது. இதுவே அதிகம். அவங்க சொல்ற நம்பிக்கையை வந்து இவங்க அப்படியே ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க சொல்றது வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ ஒன்றுக்கொன்று ஒரு வித்தியாசம், வேறுபாடுகளும் சமயங்களுக்கு இடையிலே பரவி வருகிறது. அந்த பிரத்யேகவாதம் வந்து பன்முக கருத்துக்கள் வந்து பிரத்யேகவாதத்தின் பல்வேறு வடிவங்களில் உள்ள பிரத்யேக கண்ணோட்டத்தை நிராகரிக்கின்றன. அவங்க சொல்ற அந்த கருத்துக்களை வந்து பன்மைத்தின் வந்து நிராகரிக்கிறது. ஒரே ஒரு மதம் மட்டுமே உண்மை அறிந்து ரட்சிப்பை பிறப்பிடமாக இருக்கும் ஏற்றுக்கொள்ளும். அது வந்து எல்லா சமயங்களும் பல சமயங்களும் இருக்குது. அது ஒரு ஆனா இது வந்து பன்மைத்துவம் வந்து ஒரு பிரத்யேக கண்ணோட்டத்தை வந்து இது நிராகரிக்குது. ஒரே ஒரு மதம் மட்டுமே உண்மையை அறிந்து ரட்சிப்பின் இருப்பிடமாக இருக்கும் ஏற்றுக்கொள்ளும். அப்போ வந்து இந்த மதம் வந்து இப்ப ஒரு கிறிஸ்தவம் இருக்கட்டும், இப்ப கிறிஸ்தவர்கள் வந்து இயேசு ஒருத்தர் தான் எங்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்றது, அதான் ரட்சிப்பு, அவர் தான் அந்த வழி அப்படின்னு சொல்லக்கூடிய சமயங்கள் உண்டு. அது வந்து ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கு, ஒரே ஒரு மதம், ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு வழி அப்படின்ற ஒரு கோட்பாடு வந்து கொண்டுள்ளது. வேற்றுமையில் ஒற்றுமை. மதங்களின் நிரப்புத்தன்மை மற்றும் தீவிர வேற்றுமைகள். மதங்களின் ஆழ்நிலை ஒற்றுமை பன்மைத்துவத்தின் ஒரு வடிவம் வந்து பல்வேறு என்று கூறுகிறது. வேற்றுமையில் ஒற்றுமையெல்லாம் மதங்களுக்குள்ள வேற்றுமையில் ஒற்றுமை, இறப்புத்தன்மை, தீவிர வேற்றுமைகள், மதங்களின் ஆழ்நிலை ஒற்றுமை இப்படி எல்லாமே வந்து மதங்களுக்குள்ளே காணப்படுகிறது. முரண்பட்ட உண்மை கூட்டுகளை தீர்ப்பது. மதங்கள் வந்து முரண்பட்ட உண்மை கூட்டுகள் தீர்ப்பதற்கு வழி. இது வந்து இது தவறுன்னு சொன்னா அது அப்படியா சரின்னு விட்டு போக முடியாது. அப்ப அது என்ன, அது ஒன்றை கூட்டுகள் வந்து முரண்பட்டு ஏன் இருக்குது, அது என்ன, அதை ஆய்வு பண்ணி அதை வந்து
அதுக்கு விளக்கம் கொடுக்க முயற்சிக்கிறது. மத பன்மைத்துவத்திற்கான 3வது தத்துவ பதில் பிரச்சனையை தீர்ப்பதில் கவனம் செலுத்துகிறது. பிரச்சனை தீர்க்கனா வெவ்வேறு முதல்களில் முரண்பட்ட உண்மை கூற்றுகள், பரிந்துரைக்கப்பட்ட தீர்வுகள், பொதுவாக தொடரும் 2 கோடுகள் உரிமை குரல்களை பகுத்தறிவுடன் சரிபார்க்க வழி உள்ளதா என்று முதல் வரி விசாரிக்கிறது. இப்ப முரண்பட்ட கூற்றுகள் இருக்குன்னா அது பரிந்துரைக்கப்பட்ட தீர்வுகள் பொதுவாக தொடரும் 2 கோடுகள் உரிமை கோரல்களை பகுத்தறிவுடன் சரிபார்க்க வழி உள்ளதா என்று முதல்ல விசாரிக்குது. அப்புறம் விசாரணை 2வது வரியானது முரண்பட்ட உண்மை கோரல்களில் சிக்கல்களை தீர்த்து முயற்சிக்கிறது. முதல்ல அங்க என்ன பிரச்சனை இருக்கு, அதை பகுத்தறிவு பண்ணுது, அது சரிபார்க்கறதுக்கு அது வழி உள்ளதா என்பதை ஆய்வு பண்ணுகிறது. 2வதுல அந்த முரண்பட்ட உண்மை கோரல்களின் சிக்கலை தீர்ப்பதற்காக முயற்சிக்கிறது. அப்ப இந்த மாதிரி சமயங்களுக்கு இடையிலான அந்த முரண்பாடுகளை களைய முயற்சிக்கிறது. ஆதாரங்களின் உதவியுடன் மத மோதல்களை தீர்ப்பது. ஆதாரங்கள் காண்டியனுக்கு முந்தைய தத்துவம் குறிப்பாக தெய்வீக தத்துவம் மத்திய மதம் என்று நம்பப்பட்டது. கடவுள் நம்பிக்கை மற்றும் ஆன்மா அழியாதது போன்ற கூற்றுக்கள் பகுத்தறிவுடன் நிரூபிக்கப்படலாம். ஆனால் ஹியூம் மற்றும் காண்ட் ஆகியோருக்கு பிறகு பாரம்பரியமான இரையச்சம் என்ற பரவலான ஒருமித்த கருத்து வெளிப்பட்டது. சமய அறிவின் சரியான ஆதாரமாக அனுபவம் முன்மொழியப்பட்டது. இப்ப ஆதாரங்களின் உதவியுடன் மத மோதல்களை தீர்ப்பது. மத பிரச்சனைகள் ஒவ்வொரு மதங்களுக்கும் இடையிலான அந்த கருத்து வேறுபாடுகள் உண்டு. அந்த கருத்து வேறுபாடுகள் இப்ப குறிப்பா எல்லா தெய்வீக தத்துவம் மத்திய மதம் என்றெல்லாம் காண்டியனுக்கு முந்தைய தத்துவம் இந்த மாதிரி எல்லாம் நம்பப்பட்டது. இப்ப கடவுள் நம்பிக்கை ஆன்மா அழியாதது அப்படின்றத, கடவுள் நம்பிக்கை ஆன்மா அழியாதது இந்த மாதிரியான கூற்றுக்களை பகுத்தறிவுடன் நிரூபிக்கப்படணும் அப்படின்றது முக்கியமானது. இப்ப அந்த ஹியூம் ஹியூம் என்ன சொல்ற, காண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாரம்பரியமான இரையச்சம் என்ற பரவலான ஒருமித்த கருத்து வெளியிடப்பட்டது. இப்ப பாரம்பரியமான இரையச்சம்னா எல்லா சமயங்கள் உருவாக்கத்திற்கு வழிவகுத்தது. மனிதர்களுக்கு ஒரு பயம் வரும்போது, இரையச்சம் வரும்போது, அல்லது ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும்பொழுது, ஒருவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, அப்ப அவர்கள் எதையாவது ஒன்றை சார்ந்திருக்க வேண்டியது இருக்கிறது. அப்ப அது யாரை சார்ந்திருப்பது? அப்ப இறைவனை சார்ந்திருக்கக்கூடிய அந்த இறைவன் என்ற பயத்தின் போது அந்த இறைவனை தேடுகிறார்கள். அவர்தான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்காரு. அப்ப அதன் மூலமாக அவர்களை வழிபட ஆரம்பிச்சு, அப்ப அது கடவுள் நம்பிக்கை அப்படி அதிலே அவர்கள் ஒரு சமய நம்பிக்கையை உருவாக்குகிறார்கள். சமய அறிவின் சரியான ஆதாரமாக அனுபவம் முன்மொழியப்பட்டது. இப்ப சமயங்களை நிரூபிக்கிறதுக்கு அனுபவங்கள் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இப்ப அனுபவங்கள் மூலம் முன்னாடி எல்லாம் நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்கிரிப்ட் எல்லாமே எப்படி டெக்ஸ்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா நம்பிக்கையை அடிப்படையாக அதோட அனுபவங்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. அப்ப அவங்க ஒவ்வொருத்தர் அந்த ஞானிகளா இறையியலாளர்கள் முன்பு நடந்த நிகழ்வுகள், அது அவர்கள் அனுபவித்த விஷயங்களை அதில் போட்டுட்டு காட்டுகின்றன. அதை பதிவு செய்யும் பொழுது அவர்கள் பின்வரும் சந்ததியினர் அதை பார்த்து அந்த அவர்கள் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக அது அமைகிறது. அதுவே ஒரு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் அவங்க சொல்றாங்க. அப்ப அதை இப்படி இருக்கு அப்படின்னும் போது அதை சமயவாதிகளும் நம்ம சமயவாதிகள் இறையாளர்கள் நம்புறாங்க. அது இப்படி நடந்திருக்கும். ஒரு அனுமானத்தின் சொல்லக்கூடிய விஷயம், கடவுள் இப்படி இருக்காருன்னா ஒரு அனுமானத்தின் மூலமாக கடவுளுடைய இருப்பை நம்ம சொல்றோம். அது மாதிரி இந்த அனுபவங்களுமே கடவுள் நம்பிக்கைக்கு ஒரு ஆதாரமா தான் இருக்கு. மத கோட்பாடுகளில் உதவியுடன் மத மோதல்களை தீர்ப்பது. மத கோட்பாடுகளின் உதவியுடன் மத மோதல்களை தீர்ப்பது. இந்த முரண்பட்ட உரிமை கோரல்களின் சிக்கலை தீர்ப்பதற்கான மற்றொரு வழி பலவற்றை சார்ந்துள்ளது. அப்ப இந்த மதங்களுக்கு இடையிலான உறவின் விளக்கங்கள் போன்ற பல்வேறு விளக்கங்கள் மதம் வழங்கப்பட்டுள்ளது. அப்போ ஒவ்வொன்றும் அதன் சொந்த வழியில் சிக்கலை தீர்க்கும். மதங்களுக்கு இடையிலான உறவின் விளக்கம் விளக்கம் மதம் வழங்குது. ஒவ்வொன்றும் அதன் சொந்த வழியில சிக்கலை தீர்க்கிறது. மத கோட்பாடுகள் மத மோதல்களுக்குள்ள வந்த பிரச்சனையை தீர்க்குது. அப்ப அந்த கோட்பாடுகள் அப்ப என்ன சொல்லுவோம், அந்த கோட்பாடு ஒரு சமாதானமா இருக்கணும், அதுல அன்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கோட்பாட்டை
எல்லா சமயங்களுமே வச்சிருக்காங்க. அப்ப இவர்கள் இப்ப சமய ரீதியா பார்க்கும்போது, இந்த சமயத்திற்கு உரிய இந்த கட்டுப்பாடுகள், இந்த தீர்ப்புகள், இந்த முடிவுகள் இப்படிதான் இருக்கணும். இதை பின்பற்றக்கூடியவர் இந்த மதத்தினர். அப்ப இதை பின்பற்றாதவங்க அந்த மதத்தில் இருப்பதற்கு அவர்கள் தகுதி இல்லை. அல்லது அவர்கள் நிராகரிக்கப்பட வேண்டிய நிராகரிக்கப்பட வேண்டும். அப்ப அவற்றின் முக்கியமான அந்த மத கோட்பாடுகளில் எது இரண்டு மதங்களுடைய மோதல்கள் ஏற்படும்போது, அப்ப இரண்டு மதங்களுக்கும் இடையிலான ஒரு சமரச போக்கு அல்லது ஒரு சமாதானத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பொதுவான கருத்துக்களை முன்வைப்பது, எடுத்து வைப்பது. அப்ப அவங்களும் ஏத்துக்கிறாங்க, இவங்களும். அப்ப இதை நிராகரிக்க முடியாது. இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு அது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. மிக முக்கியமானது இயற்கைவாதம், தனித்துவம், ஆழ்நிலை ஒற்றுமை கோட்பாடு மற்றும் நிரப்பு கோட்பாடு அப்படின்ற இந்த கோட்பாடுகள் உண்டு. இயற்கைவாதம் அப்படின்றது என்ன சொல்லுதுன்னா, இயற்கையானது அதன் இருப்பை மறுப்பதன் மூலம் சிக்கலை எளிய முறையில் தீர்க்கிறது. அது பிரபஞ்சத்தின் மீதான மாயையான திட்டங்களிலிருந்து எழும் அனைத்து மத கூற்றுகளையும் பொய்யாக கருதுகிறது. இயற்கைவாதம் அதன் இருப்பை மறுக்கும். இயற்கை அந்த இருப்பை மறுக்குது. சிக்கல் எளிய முறையில் அது தீர்க்குது. பிரபஞ்சத்தின் மீதான மாயையான திட்டத்திலிருந்து எழும் அனைத்து கூற்றுக்களையும் பொய்யாக கருதுகிறது. இது இப்படிதான் இருக்கும். இது உண்மை இல்லை. இப்படிதான் ஒரு மதத்தினுடைய நம்பிக்கை கோட்பாடுகள்லாம் சாதாரண உலக போக்குல இயற்கையான ஒரு சூழ்நிலையில இதெல்லாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுத்து சொல்லாம, சாதாரண நடைமுறை தான், அதெல்லாம் இதை ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு மத கூட்டுக்கள் பொய்யாக கருது. மத நம்பிக்கைகள், அச்சங்கள் மற்றும் லட்சியங்கள், அறிவை பற்றிய அனைத்து மத கூறுகளும் தவறானவை. மனிதனுடைய நம்பிக்கை, அச்சம், லட்சியம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது மத கூட்டுல இதெல்லாம் தவறானது அப்படின்ற மாதிரி ஒரு கோட்பாடு முன்வைக்குது. அப்ப இதை ஒருத்தர் எதிர்க்கும் போது அந்த மத நம்பிக்கையில மத நம்பிக்கை கோட்பாடுகள் இப்படியெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, இதை விடுங்க, அதெல்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு கூற்றுக்களை தவறானையா காட்டுது. பிரத்யேகவாதம். இந்த பிரத்யேகவாதம் இயற்கை போலன்றி பிரத்யேகவாதம் மோதலை உண்மையாக ஒப்புக்கொள்கிறது. ஆனால் ஒரு உண்மையான பிரச்சனை இருப்பதை ஒப்புக்கொண்டது. பிரத்யேகவாதம் இயற்கைவாதம் போன்ற பிரத்யேகவாதம் எளிமையான தீர்வு. மோதல் ஏற்படும் போது ஒருவர் சொந்த மதத்தின் நம்பிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்ப ஒருத்தர் மதம் இருக்குன்னா அப்ப அவங்களுடைய மதத்தின் கோட்பாடை அவங்க சொந்த மதத்தின் கோட்பாடை அவங்க முன்வைக்கணும். இப்ப அந்த மதத்தை நான் நம்புவதோடு அதை பின்பற்றுவதோடு மற்றவர்களுக்கும் அந்த மதத்தை தன்னுடைய கருத்துக்களை சொல்வது அல்லது அந்த கருத்துக்களை அவர்களிடம் எடுத்துரைப்பது, அவர்களை பின்பற்ற வைப்பது போன்ற செயல்கள்லாம் இருக்கு. ஒரு சொந்த மதத்தின் நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். அவங்க ஒரு மதத்துல ஒரு சொல்றாங்க, இப்ப எங்க மதத்துல இப்படிதான் இருக்கு, இந்த கருத்து தான் இருக்கு அப்படின்னும் போது அந்த கருத்தை அவங்க அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா ஒரு நம்பிக்கை இப்ப நம்ம நம்புறது மட்டும்தான் சரி அப்படின்ற ஒரு கோட்பாட்டை நம்ம முன் வச்சுக்கிட்டே ஒரு கருத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. அவங்களுடைய நம்பிக்கைக்கும் நாம் மதிப்பளிக்க வேண்டும். அவற்றையும் அவங்க மதத்து மேல நம்பிக்கை இருக்கட்டும், அது சரிதான். நமக்கு நம்ம மதத்து மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். இப்ப அவங்க மதத்து மேல அவங்க நம்ம சரியா தவறா என்பது இது பொதுவானதா சிந்திக்கப்பட வேண்டியது. ஆனா அதை சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய நம்பிக்கை அது. இப்போ ஒரு மதத்தை தேர்ந்தெடுப்பது சில பகுத்தறிவு அல்லாத தன்னிச்சையானது அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். அப்ப மதத்தை தேர்ந்தெடுப்பது பகுத்தறிவு அல்லாத தன்னிச்சையானது அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு. நம்பிக்கை சேர்க்கப்படாமல் ரட்சிப்பு மற்றும் நித்திய வாழ்க்கை என்பது ஒருவரின் சொந்த மதத்தின் உண்மைகளை ஏற்றுக்கொள்வதை பொறுத்தது. இப்ப ஒரு சமயத்துல இப்ப ரட்சிப்பு இருக்கு, நித்திய வாழ்வு, மரணத்துக்கு அப்புறம் ஒரு நித்திய வாழ்வு இருக்கு அப்படின்னு ஒரு சொந்த மதத்தின அவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதை பொறுத்து இருக்கு. அப்ப அப்படி சொல்றாங்கன்னா அந்த கோட்பாட்டை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அந்த மதத்தின் உண்மைகளை ஏற்றுக்கொள்வதை பொறுத்துதான் இருக்கு. அப்ப அந்த நம்பிக்கை எல்லாமே ஒரு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. நம்பிக்கை சேர்க்கப்பட்டால் ரட்சிப்பு நித்திய வாழ்வு என்பது அந்த அவங்களுடைய மதத்தின் கோட்பாடு அதை ஏற்றுக்கொள்றதை பொறுத்துதான் இருக்கு. அப்ப அது அந்த சமயத்தினுடைய அதோட அந்தஸ்தாவும் இருக்குது. அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கணும். இப்ப நம்ம சொல்லணும்னா அது இல்லை அப்படின்னு நிராகரிக்க முடியாது. அந்த சமயத்துல அது அவங்களுடைய பார்வையில் அவங்களுடைய சட்டத்திட்டத்தின்படி கோட்பாட்டின்படி அது சரியானது. இப்ப
கிறிஸ்தவத்துல வந்து இயேசு கிறிஸ்து வராரு. அவரு வந்து அவரு தான் இப்ப வந்து ரட்சிப்பு. அவர் தான் வழி. நித்திய வாழ்க்கைக்கு அவர் தான் வழி. அப்படின்னு வந்து கிறிஸ்தவ மதங்கள் போதிக்கின்றது. அப்போ வந்து சொல்லும்போது, அவங்க மதத்தினை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. அதனுடைய கோட்பாடுகளை முன்வைக்கிறாங்க. இது சரியானது, இது உண்மை, அது நம்பிக்கைக்குரியது என்றெல்லாம் ஒரு ம் கூறுகள் வந்து பேசப்படுகிறது. அப்ப அவங்க நாத்து மேல வைத்திருக்கிற நம்பிக்கை. அப்ப இதை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. அது எப்படி ரட்சிப்பு அவர் எப்படி அவரால் வருவோம். அப்ப ரட்சிப்பு என்பது அவருடைய மரணத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் வந்து இப்ப பாவிகளை ரட்சிக்க தான் உலகத்துக்கு வந்தாரு. அப்ப அந்த உலகத்துக்கு வரும்பொழுது அந்த யாரெல்லாம் நமக்காக தான் இவரு மதிச்சிருக்காரு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளணும். அவங்களுக்கு வந்து ரட்சிப்பு கிடைக்குது. இந்த பாவத்துக்கு ரட்சிப்பு கிடைக்குது. அப்ப அவர் வந்து மறுபடியும் அந்த இவங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து மறுபடியும் உயிரோட வந்துட்டார். அப்போ திரும்ப ராஜ்யம் வரும் அப்படின்ற அந்த உற்சவத்தினுடைய பின்னணி எல்லாமே வந்து அந்த மதத்திற்கு உண்மையாக ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது. அடுத்து வந்து இறப்பு கோட்பாடு. இந்த கோட்பாட்டின்படி உச்ச உண்மை வெளிப்படுகிறது. வெவ்வேறு உலக மதங்களுள் தன்னை நிரப்பும் அம்சங்கள், கருத்துக்கள் வேறுபாடுகள் எழுகின்றன. ஏனென்றால் எந்த மதம் முழு உண்மையையும் கொண்டிருக்கவில்லை. பின்னர் உள்ள நட்பு மூலம் என்று கூறப்படுகிறது. அப்ப நிரப்பு வந்து இந்த உச்ச உண்மை வெளிப்படுத்து. எல்லா மதங்களுக்குள்ளே வந்து தன்னை நிரப்பும் அம்சம். எல்லா மதத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறது. நம்ம வந்து இந்த கருத்து இருக்கா? சரி ரைட் அந்த கருத்தை ஏற்றுக்கிறது. ஒவ்வொரு கருத்தும் வந்து ஒரு மதத்துக்கு ஒரு முரண்பாடுகள் வந்து அதிகமாகவே காணப்படுகிறது. சில ஒற்றுமைகள் வந்து பொதுவான ஒரு ஒற்றுமைகள் வந்து இதுல காணப்படுகிறது. தொடர்புகள் ஒவ்வொன்றும் மற்றவர்கள் வந்து கற்றுக்கொள்ள முயல்கின்றது. ஒரு மொத்த படம் வெளிப்படும் மற்றும் மோதல்கள் தீர்க்கப்படும். அப்போ ஒவ்வொரு சமயங்கள்ல உள்ள மதத்தினுடைய உண்மைகளை கொண்டிருந்தால் அந்த உண்மைகளை புரிந்து கொண்டிருந்தால் மற்ற மதங்களிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்று பார்த்து அந்த மோதல்கள் எதனால் ஏற்படுகிறது என்பதை பார்த்து தீர்க்கப்படும். மோதல்கள் வந்து தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மத உண்மைகள் பல்வேறு வெளிப்பாடுகளாக இருக்கு. ஒவ்வொரு மதத்துக்கும் அந்த உண்மைகள் வந்து வெவ்வேறு வெளிப்பாடுகளை கொண்டுள்ளதாக இருக்கிறது. மத பன்மைத்துவத்திற்கான நடைமுறை பதில். அதனுடைய நடைமுறை பதிலாக நம்ம எப்படி பார்க்கிறோம் என்பதை பொருட்படுத்தாமல் மதப்பன்மை மதப்பன்மை என்பது ஒரு புள்ளி விவர உண்மையுடன் வாழ அழைக்கப்பட்டது. எனவே நடைமுறை கேள்வி என்னவென்றால் நாம் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பதுதான். நம்முடையது அல்லாத மத நம்பிக்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களா? இந்த சூழலில் 3 நடைமுறைகள் நடவடிக்கைகள் பரிந்துரைக்கப்படுகிறது. இப்ப மத பன்மைத்துவத்திற்கான நடைமுறை பதில். நடைமுறையில வந்து என்ன பதில் வந்து சொல்லலாம்? நாம் எப்படி எதிர்பார்க்கிறோம் என்பதை பொருட்படுத்தாமல் மதப்பன்மை வந்து ஒரு புள்ளி ஒரு உண்மையுடன் வாழ அழைக்குது. அதன் நடைமுறை வந்து கேள்வி என்னன்னா நாம் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பதுதான். நம்முடையது அல்லாத மத நம்பிக்கைகள் மற்ற பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களா? அப்ப மத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களோட நம்ம எவ்வாறு ஒன்றுவது தொடர்பு கொள்வது என்பது போன்றதான கருத்துக்கள் கேள்விகள் எழுகின்றது. இந்த சூழலில் 3 நடைமுறை நடவடிக்கைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. அது வந்து என்னன்னா மத சகிப்புத்தன்மை, 2வது பன்முகத்தன்மையை பாராட்டுதல் மற்றும் மத உரையாடல்கள். இந்த மத சகிப்புத்தன்மை பொதுவாக வந்து சகிப்புத்தன்மை என்பது விரும்பத்தகாத ஒன்றை தாங்குவது. எனவே இது வேறுபட்டது பொருட்படுத்தாத விஷயங்களை பற்றி அலட்சியம் மற்றும் பரந்த மனதுடன் கொண்டாட்டத்திலிருந்து வேறுபாடுகள். அதாவது மத சகிப்புத்தன்மை என்பது நம்ம விரும்பத்தகாத ஒரு விஷயத்த வந்து நம்ம அதை ஏற்றுக்கொள்றது. நமக்கு பிடிக்காத விஷயம் நமக்கு பிடிக்கலோ சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இது இப்படிதான் செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இது நடைமுறை வாழ்க்கை. அப்ப அந்த மத சகிப்புத்தன்மை சில சகிப்புத்தன்மைகள் என்பது நம்ம விரும்பாததை வந்து நம்ம தாங்கிக்கிறது ஒன்றை வந்து நம்ம தாங்கிக்கிறோம். அதுதான் அந்த சகிப்புத்தன்மை. எனவே இது வந்து பொருட்படுத்தாத விஷயங்களை பற்றிய அலட்சியம் மற்றும் பரந்த மனதுடன் கொண்டாட்டத்திலிருந்து வேறுபாடுகள். விஷயங்களை மாற்றுவதற்கு அதிகாரம் அல்லது வற்புறுத்தலை பயன்படுத்துவதை தவிர்க்கும் முடிவை உள்ளடக்கியது. விஷயங்களை மாற்றுவதற்கு அதிகாரம் அல்லது வற்புறுத்தலை பயன்படுத்துவதை தவிர்க்கும் முடிவை இது உள்ளடக்கியுள்ளது. சகிப்புத்தன்மை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததை மாற்றும் ஆற்றலை கொண்டுள்ளது. ஏற்றுக்கொள்ள முடியாதுதான், ஆனா அதை ஏற்றுக்கிறோம். அதுதான் இந்த சகிப்புத்தன்மையுடையது. ஒத்திசைவு என்பது வேறுபட்ட அமைப்புகளை இணைக்கும் புதிய நம்பிக்கைகளை ஒருங்கிணைக்க முயல்கிறது. ஒத்திசைவு என்பது வேறுபட்ட அமைப்பு வெவ்வேறா இருக்கும். அதை ரெண்டையும் எப்படியாவது
ஒரு புதிய நம்பிக்கைகள் வந்து ஒருங்கிணைக்க முயல்கிறது. இது ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கோம், அது ஒரு நம்பிக்கை. இது 2 நம்பிக்கையும் ஒன்றாக்கி அது உள்ளதான ஒரு பொதுவான பொதுத்தன்மையை அது முன்வைத்து அதை ஒன்றாக்குவது. இதான் ஒத்திசைவு. உரையாடலில் மாறுபட்ட நம்பிக்கைகள் அமைவுகளை இணக்க எந்த முயற்சியும் செய்யப்படவில்லை. பல்வேறு மரபுகள் மற்றும் நம்பிக்கைகள் கொண்ட மக்களிடையே நேர்மறையான தொடர்புகளை நோக்கமாக கொண்டது. இப்போ வந்து உரையாடல்கள் வந்து மத உரையாடல்கள் இருக்கு. அப்ப வந்து அந்த காலத்துல அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய சமயங்களை பத்தின உரையாடல்களை வந்து முன்வைக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து எங்க சமயங்கள் எப்படி இருக்கு? அது அவங்க சமயங்களை அவங்க ஏற்றுக்கொள்வதோடு, மற்றவர்களுக்கும் அந்த சமய கருத்துக்களை சொல்லி, அவர்களையும் அந்த சமயத்திற்கு கொண்டு வருவது. இது போன்ற செயல்பாடுகள் நடந்து வருகிறது. இப்ப பரஸ்பர புரிதல் மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிக்கவும், உரையாடலுக்கு ஆதரவான முக்கிய வாதம் ஆழமான புரிதலை கொண்டு வருவது. மதங்களுக்கு இடையில் மதத்தால் தூண்டப்பட்ட மோதல்களை தீர்க்கவும் ஊக்குவிக்கவும் இது உதவும். அப்போ அந்த பரஸ்பர புரிதல் என்பது மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிக்கவும் உரையாடலுக்கு ஆதரவான முக்கிய வாதம் ஆழமான புரிதலை கொண்டு வருவது. உரையாடல் வந்து பரஸ்பர புரிதலை கொண்டு வரணும். ஒன்றுக்கொன்று ஒரு ஒத்துழைப்பான விஷயத்தை கொண்டு ஒத்துழைப்பை ஊக்குவிக்கணும். அது மாதிரியான உரையாடல்கள் வரும்பொழுது பேசும் பொழுது அது வந்து ஒரு பரஸ்பர புரிதலையும் ஒரு ஒத்துழைப்பையும் ஒரு ஒற்றுமையும் ஒத்திசையும் இது கொண்டு வருகிறது. மதங்களுக்கு இடையில் மதத்தால் தூண்டப்பட்ட மோதல்களையும் தீர்க்க இது உதவுகிறது. அந்த ஒற்றுமை வரும் பொழுது அது ஒன்றாகும் பொழுது அப்ப அந்த மோதல்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு இது சிறந்த உதவியாக இருக்கிறது. ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்க அவர்களிடையே ஒத்துழைப்பு உரையாடலுக்கான தீர்மானம் இருக்கலாம். அனைத்து ஆன்மீக மற்றும் மத மரபுகளும் ஒரு என்ற அனுமானத்தால் மேலும் வலுப்படுத்தப்படுகிறது. அப்ப அந்த உரையாடலுக்கான தீர்மானமும் ஒத்துழைப்பு முக்கியம். அனைத்து ஆன்மீக மற்றும் மத மரபுகளும் ஒன்று என்ற ஒரு அனுமானத்தால் மேலும் வலுப்படுத்தப்படுது. எல்லாமே ஒண்ணுதான். எல்லாம் வந்து எதை சொல்லுது? ஆன்மீக கருத்துக்கள் தான் வெளியிடுது. எல்லாம் வந்து அன்பைத்தான் சொல்லுது. எல்லாம் ஒரு நம்பிக்கையை தான் சொல்லுது. எல்லாம் அதோட உண்மையைத்தான் சொல்லுது. அப்ப எல்லா மதங்களுமே அதைத்தான் சொல்லுது. அந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் வரணும். அனைவருக்கும் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்யும் மதிப்புகளின் ஆதாரம் வந்து இந்த வழிகள்ல வந்து பின்பற்றி வரும் பொழுது கண்ணியமான ஒரு வாழ்க்கையை உறுதி செய்யறதுக்கான மதிப்புகளின் ஆதாரமா இது இருக்கு என்பதை வெவ்வேறு மதத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் நமது நம்பிக்கையுடன் வாழ விரும்பினால் ஒருமைப்பாடு இந்த மரபுகள் கூட்டாக ஆராயப்பட வேண்டும். அப்ப நம்பிக்கையுடன் வாழணும்னா வாழ வேணும்னா ஒருமைப்பாடு இந்த மரபுகள் கூட்டாக ஆராயப்படும். இதெல்லாமே ஆராயப்படும் பொழுதுதான் உள்ள சிக்கல்களை தீர்த்து ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். மதச்சார்பின்மை மதச்சார்பின்மை என்பது ஒரு பரந்த பொருளில் மத மேலாதிக்கம் மற்றும் மதத்தின் எதிர்பார்க்கும் அடிப்படை வாதம் மற்றும் மதம் அல்லது மதம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட விலக்கு. மதச்சார்பின்மை ஒரு பரந்த பொருளில் மத மேலாதிக்கம் மற்றும் மதத்தின் எதிர்பார்க்கும் அடிப்படை வாதம் மற்றும் மத நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட விலக்கு. தொடர்ந்து இந்த கதை மதச்சார்பின்மையின் பொதுவான நோக்கம் மற்றும் சமூக மற்றும் அரசியல் விடுதலை என்று நாம் கூறலாம். இப்ப மதச்சார்பின்மை என்பது வந்து இப்ப நம்ம நாட்டுக்கும் இப்ப நம்ம நாட்டுல இந்தியா, சைனா இது மாதிரியான நாடுகள்ல வந்து மதச்சார்பின்மை என்பது ஒரு முக்கியமாக இருந்து வருகிறது. இப்ப இதுவே வந்து இலங்கை மற்றும் முஸ்லிம் நாடுகளான ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள்ல வந்து மதச்சார்பின்மை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதாவது இது எப்படின்னா இந்த மதத்துக்கும் இந்த அரசியல் சட்டத்திற்கும் இந்த மதத்திற்கும் உள்ள தொடர்பு வந்து இது சொல்லுது. இந்த மதச்சார்பின்மை வந்து சமயம் வேற அரசியல் வேற அதை ஒன்றா சேர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இப்ப தொடர்ந்து இந்த கதை வந்து மதச்சார்பினின் பொதுவான நோக்கம் மற்றும் சமூக அரசியல் விடுதலை என்று நாம் கூறலாம். அது வந்து ஒரு சமூக அரசியல் விடுதலை என்று கூறக்கூடியதுதான் இந்த மதச்சார்பின். அதோட நோக்கம் வந்து அதுதான். மதத்தின் மேலாதிக்கத்திலிருந்து நிறுவனங்கள் மற்றும் ஒரு தனிநபருக்கு உத்தரவாதத்தை வழங்குதல். மதத்தின் மேலாதிக்கத்திலிருந்து நிறுவனங்கள் மற்றும் ஒரு தனி நபருக்கு
ஒரு உத்தரவாதத்தை வழங்குதல். தனது சொந்த மதம் அல்லது மத நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கவும் அல்லது தேர்வு செய்யவும் மதச்சார்பை பற்றி நாம் சிந்திக்கலாம். அதாவது இந்த மதச்சார்பின்மை என்ற சொல் வந்து லத்தீன் வார்த்தையான செக்யூலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. அதாவது இந்த வயது, இந்த நேரம் அல்லது இந்த உலகம் இதிலிருந்து பெறப்பட்டது. இதன் அடிப்படையில் வார்த்தை வழித்தோன்றல், புரிதல். மதச்சார்பின்மை என்பது இருப்பு பற்றிய நம்பிக்கை என்று நாம் கூறலாம். அப்போ இந்த நேரத்துல, இப்ப இந்த வயதுல, இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு செக்யூர்னா ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது நம்ம இந்தியா போன்ற நாடுகளிலும் இந்திய நாடுகளிலும் இந்தியா, சைனால எல்லாம் இந்த மதச்சார்பின்மை கடைபிடிக்கப்பட்டு வருது. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு முக்கியமான அடிப்படை கோட்பாடு அது 14, 15, 16 அது அதுல முக்கியமா 15, 16ல என்ன சொல்லுதுன்னா, மக்கள் எந்த மதத்தை வேணா பின்பற்றலாம். அவங்களுக்கு மத சுதந்திரம் உண்டு. எந்த சமயத்தை பின்பற்றக்கூடிய சுதந்திரம் அவர்களுக்கு உண்டு. இப்ப எந்த மதம் நமக்கு பிடிக்குதோ அந்த மதத்தை சொந்த மதமோ அல்லது மத நம்பிக்கை எந்த மதம் நமக்கு பிடிக்குதோ அந்த மதத்தை நம்ம தேர்வு செய்து அந்த மதத்தின்படி அந்த மதத்தை நம்ம பின்பற்றுவதற்கோ அல்லது அந்த மதத்தை பரப்புவதற்கோ அல்லது அந்த மதத்தில் மற்றவர்களுக்கு சொல்லி அந்த மதத்திற்கு கொண்டு வருவதற்கோ அவர்களுக்கு சுதந்திரம் உண்டு என்று அந்த சட்டம் இருக்கிறது. இப்ப பாகிஸ்தானும் நம்ம இந்தியாவும் அந்த மதத்தின் அந்த பிரிஞ்சு போகும்போது அவர்கள் இஸ்லாமியர்கள், இஸ்லாம் மட்டும்தான் எங்க சமயம், அது இஸ்லாம் தான் நாங்கள் இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர்கள், அல்லாஹ் மட்டும்தான் எங்களுக்கு கடவுள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா இந்தியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அப்போ நாங்க எங்க சமயம் நாங்கள் மதச்சார்பின்மை கொண்ட நாடு இந்திய நாடு என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப மதச்சார்பின்மை என்பது மற்ற மதங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்ற மதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இந்தியா பெற்றிருந்தது. இப்ப எல்லா மதங்களுக்கும் இந்தியாவில் இடம் உண்டு. வேற மதங்கள் வந்தாலும் சரி, இந்தியா இந்து மதம், கிறிஸ்தவ மதம், சுராஷ்டிர மதம், பௌத்தம், சமண ஏகப்பட்ட மதங்கள் நம்ம நாட்டுல காணப்படுது. இப்ப எல்லா சமயங்களுமே இருக்கு. இந்த எல்லா சமயங்களும் அவங்களோட நம்பிக்கைகளை அவர்கள் வெளியிடுவதற்கும் அவர்கள் சுதந்திரமாக அந்த நம்பிக்கையை செயல்படுவதற்கும் நம்பிக்கைக்கும் அந்த வழிபாட்டுக்கும் எல்லாத்துக்கும் தடை இல்லாம சுதந்திரமா அவங்க செயல்படுறாங்க. இப்ப சொந்த மத நம்பிக்கை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை அவர்கள் கடைபிடிக்கிறார். சில மதங்கள் அந்த அரசியல் அதை சார்ந்துதான் இருக்கும். அந்த அரசியலும் அந்த சமயத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பாங்க. அப்ப எப்படி இருப்பாங்கன்னா, இந்த நாட்டினர் இந்த மதத்தை பின்பற்ற வேண்டும், இந்த கடவுளை தான் பின்பற்ற வேண்டும் அப்படின்ற அந்த இஸ்லாமிய சமயங்கள் எல்லாம் அந்த தன்மையில தான் காணப்படும். அது அரசியல் சமயமாகவே காணப்படுகிறது. அப்ப அந்த பாலஸ்தீன நாடுகள்லாம் பாகிஸ்தான் இது மாதிரியான நாடுகள்ல சவுதி அரேபியா அந்த மாதிரி நாடுகள்லாம் அந்த முஸ்லிம் நாடுகள், இஸ்லாமிய நாடுகள்ல எல்லாமே அந்த மதமும் அந்த அரசியலும் சேர்ந்து இதை அரசியல் சமயங்களாகவே அது நடைமுறையில் இருந்து வருகிறது. இப்ப அது தவிர இலங்கையில இப்ப பௌத்த சமயம் தான் இருக்கு. அப்ப அந்த இது ஒரு குறிப்பிட்ட சமயத்தை, குறிப்பிட்ட மதத்தை அவர்கள் பின்பற்றக்கூடிய மக்கள் வாழக்கூடிய அந்த இடத்துல இந்த அரசியல் சட்டம் அந்த ஒரே சமயத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து நடைமுறையில இருக்குது. ஆனா மற்ற நாடுகள்ல நீங்க எல்லா சமயத்தையும் பின்பற்றிக்கலாம். யாருக்கு எந்த சமயம் பிடிக்குதோ எந்த சமயத்தை அவர்கள் பின்பற்ற விரும்புகிறார்களோ அல்லது எந்த சமயத்தின் மதத்தினுடைய கோட்பாடு அவர்களுக்கு பிடிக்கிறதோ அதை பின்பற்றக்கூடிய சுதந்திரம் அவர்களுக்கு உண்டு. தன்னை சொந்த மதம், நம்ம மதமா இருக்கட்டும், அது நமக்கு பிடித்த நம்ம மதமா இருக்கட்டும், அந்த மதத்தின் நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் நம்ம இந்த மதத்தை நான் இருக்கேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு, அதை தேர்ந்தெடுக்கிற உரிமை நமக்கு உண்டு. அதே போல அந்த சமயத்துக்குரிய நல்ல கோட்பாடுகள், உண்மைகள், நம்பிக்கைகளை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய
சுதந்திரமும் அவர்களுக்கு உண்டு. அதை பிரச்சாரம் பண்ணக்கூடிய, அதை பற்றி சொல்லக்கூடிய உரிமைகளும் உண்டு. அப்ப அந்த சமயத்தை பரப்பவும் உனக்கு உரிமை உண்டு. இது ஒரு அடிப்படையான சுதந்திரமாக நமக்கு அரசியல் சுதந்திரத்துல ஒன்றாக அது இருக்கிறது. அது பிரிவின் சுவர் அல்லது பிரிக்கும் சுவர், பிரிவு அல்லது பகுதி அளவு சுவர் இல்லை என்று முன்வைக்கிறது. இது ஒரு பிரிவின் சுவர், இந்த இது வேற அது வேற அப்படின்றது பிரிச்சு அந்த சொல்லக்கூடியதாக அது இருக்கிறது. மதச்சார்பின்மை என்ற சொல் அந்த இந்த குறிப்பிட்ட ஒரு நேரத்தை, வயதை, அந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை அந்த அர்த்தத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வார்த்தையின் வழித்தோன்றல்கள் புரிதல் மதச்சார்பின்மை என்பது இருப்பு பற்றிய நம்பிக்கை என்று கூறலாம். அது இருக்கு, இப்ப எந்த நேரத்துல, எந்த வயதுல, எந்த உலகத்துல அதனுடைய இருப்பு இருக்கு என்பது இருப்பை பொறுத்து அதனுடைய நம்பிக்கை கூறப்படுகிறது. மரியாதையுடன் இந்த உலகம் குறைவான இருப்பு பற்றிய நம்பிக்கையை நிராகரிப்பதன் மூலம் இந்த உலகம் வேறு உலகத்திற்கு, தெய்வீக உலகம் என்று சொல்லி இந்த புரிதலை விரிவுபடுத்தலாம். மரியாதையுடன் இந்த உலகம் குறைவான இருப்பு பற்றிய நம்பிக்கையை நிராகரிப்பதன் மூலம் இந்த உலகம் வேறு உலகத்திற்கு, தெய்வீக உலகம் என்று சொல்லி இந்த புரிதலை விரிவுபடுத்தலாம். அப்ப இந்த உலகத்துல உலகமும் உலகத்துல இருக்கவங்களும் இப்படிதான் இருக்கு. இப்ப எங்களுக்கு அதாவது தனியான ஒரு சமயம் மதம் இருக்கிறது. அந்த மதத்திற்கு தனியா ஒரு கடவுள் இருக்காரு. அந்த கடவுள் இப்போ இல்ல, அந்த உலகமே வேற உலகம். அது கண்ணுக்கு தெரியாத உலகம். அது கண்ணுக்கு தெரியாத உலகம்னா அதை இப்போ பார்க்க முடியாது. ஆனா ஒரு ராஜ்யம் ஒரு உலகம் இருக்கு, ஒரு கடவுள் அரசாட்சி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேறு உலகம் ஒரு தெய்வீக உலகம் என்று சொல்லி அதை புரிதலை விரிவுபடுத்துது. மதச்சார்பின் ஒவ்வொரு மனித இருப்பின் சமத்துவத்தை நம்புகிறது. அமெரிக்க தத்துவஞானி டொனால்டு பார்க்கின் சமமான சிகிச்சை மற்றும் அனைவரையும் சமமாக நடத்துதல் ஆகியவற்றை வேறுபடுத்துகிறார். அதாவது சமமான சிகிச்சை என்பதும் சமமாக நடத்துதல் என்பதும், அதாவது ஒருவரை சட்டத்தின் அரசியல் சட்டத்தின்படி ஒருவரை நம்முடைய ஜாதி மூலமாகவோ அல்லது மதம் மூலமாகவோ அல்லது இனங்களின் மூலமாகவோ எந்த வேறுபாடும் காட்டக்கூடாது. அவர்களை ஒரு சமமாக தான் நடத்தணும் என்பது ஒரு அடிப்படையான கருத்து. அது சமமான சிகிச்சை, அது அனைவரையும் சமமாக நடத்துதல், அதாவது சுதந்திரம் என்பது அது நம்ம ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. அனைவரும் ஒரே சமமாக நடத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. சில சமயங்களில் அனைவரையும் சமமாக நடத்த சமத்துவமற்ற ஒரு சிகிச்சை அவசியமாக இருக்கிறது. அது சிங்கம், மீன், அணில் ஆகியவற்றுக்கிடையே ஒரு போட்டியை ஏற்பாடு செய்வது அநீதி. அங்கு வெற்றி பெறும் குறைந்த நேரத்தில் மரத்தில் ஏறுபவர். அப்ப அதாவது ஒரு போட்டி வைக்கிறாங்கன்னா அந்த போட்டி ஒரு சமமான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே அந்த போட்டி வைக்க முடியும். இப்போ வெவ்வேறு ஒரு குணங்களை கொண்ட வெவ்வேறு சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் எல்லாத்தையும் போட்டினா நமக்கு அவர்களுக்கு எளிதான ஒருத்தரை தான் அவர் போட்டியை வைக்கணும். இப்போ ஒரு தகுதி இல்லாத அல்லது ஒரு குறைந்த தகுதி உள்ள தாழ்வான அப்படிப்பட்டவர்களோடு இவர்களை போட்டியை ஏற்படுத்தும் போது அதில் அவர்கள் அந்த பலவீனமான ஒருத்தர் நல்ல பலமான ஒருத்தரோட போட்டி போடும்போது அது யார் வெற்றி பெற முடியும்? அப்படி ஒரு பாரபட்சமற்ற ஒரு சூழ்நிலை காணப்படக்கூடாது. அது சமத்துவமற்ற நிலை ஏற்படுகிறது. அதுக்கு ஒரு சிகிச்சை அவசியமாகிறது. இப்போ ஒரே ஒரு சமமாக கருதப்படக்கூடிய சமநிலையில் இருக்கக்கூடியவர்களிடையே ஏற்படுத்தக்கூடிய போட்டி தான் அது சமமான ஒரு போட்டியை கொண்டு வரும் என்பது ஒரு மதச்சார்பற்ற அரசின் பண்புகளை நாம் பின்வரும் புள்ளிகளில் வைக்கலாம். அது என்னன்னா, இந்த மதத்தை நிறுவாத கொள்கை. ஒரு மதச்சார்பற்ற அரசின் பண்புகளை நாம் பின்வரும் புள்ளிகளில் வைக்கலாம். மதத்தை நிறுவாத கொள்கை. சமூகங்களுக்கிடையில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான கோட்பாடு 2. மதத்தை நிறுவாத கொள்கை. ஒரு நாடு இருக்கு, ஒரு மதம் இருக்குன்னா அந்த மதத்தை நிறுவனம். அது நிறுவாம அப்படியே அதை கண்டுக்காம அப்படியே விட்டு போறது அல்லது அதை பின்பற்றாமல் இருப்பது கூடாது. சமூகங்களுக்கு இடையில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான கோட்பாடு.
சமூகங்களுக்கு இடையில அமைதியை நிலைநாட்டுவது முக்கியமானது. எல்லா சமயங்களுமே ஒரு அமைதியும், ஒரு சமாதானத்தையும், ஒரு சமரச போக்கை உண்டு பண்ணக்கூடியதாக தான் இருக்கு. அப்ப அந்த நிலையை அமைதியை நிலைநாட்டாத ஒரு கோட்பாடு சமூகங்களுக்கு இடையில இருக்கக்கூடாது. அனைத்து மதங்கள் மற்றும் மத சமூகங்களுக்கும் மத சுதந்திரம் உண்டு. அனைத்து சமயங்களுக்கும், அனைத்து மதங்களுக்கும் என்ன சமூகங்களுக்கும், மதங்களுக்கும் இந்த மத சுதந்திரம் என்பது முக்கியம். அதுல வேறுபாடுகள் காட்டக்கூடாது. அவர்களுக்கு பிடித்த மதத்தில் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட, அவர்களுக்கு சுதந்திரமாக அவர்கள் தேர்ந்தெடுக்க அவர்களுக்கு உரிமை உண்டு. அனைத்து மதத்தினருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் மத சுதந்திரம் இருக்கணும். மதத்தினருக்கும் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. இந்த மதத்தினரா, மக்கள் எல்லா மனிதர்கள் எல்லாமே ஒன்றுதான். அப்ப எந்த ஒரு வேறுபாட்டையும் அவர்களுக்கு இடையில ஊட்டக்கூடாது. அது மதத்தின் பெயராலோ அல்லது ஜாதியின் பெயராலோ அல்லது அவர்களுடைய செல்வாக்கின் பெயராலோ அவர்களை பாரபட்சமாக பாகுபாடாக காட்டக்கூடாது. எந்த மதத்தையும் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் மற்றும் மத நம்பிக்கையை தேர்வு செய்யாத சுதந்திரம். எந்த மதத்தையும் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் அவங்க ஒருத்தனுக்கு. ஆனா அவனுக்கு எந்த மதம் அவனுக்கு இஷ்டமோ அந்த அடிப்படை உரிமைகளை அவன் மத சுதந்திரம் உண்டு. அந்த சுதந்திரத்துல எந்த மதத்தை வேணாலும் அவன் தேர்ந்தெடுக்கலாம். அது மத நம்பிக்கையை தேர்வு செய்யலாம். அவன் எந்த மதத்தின் மீது அவனுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கையை அவன் சொல்லலாம், அவன் பேசலாம், மற்றவர்களுக்கும் அந்த நம்பிக்கையை எடுத்து சொல்லலாம். அது எந்த மதத்தையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதான உரிமையும், அது மற்றவர்கள் சொல்வதற்கான உரிமையும் அதுல உண்டு. நன்கொடை அல்லது உதவியின் அடிப்படையில் மதத்தின் பெயரில் எந்த பாகுபாடும் இல்லாத நிலை. நன்கொடை அல்லது உதவியின் அடிப்படையில் மதத்தின் பேரில் எந்த பாகுபாடும், இந்த மதத்திலிருந்து இவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த ஒரு பெருசா அதை பண்ணாம, பாகுபாடு இல்லாம ஒரு உதவி மதத்தின் பேர்ல அந்த பாகுபாடு இல்லாம பொதுவான ஒரு நன்கொடையா ஒரு உதவியா செயல்படணும். கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற மதத்தின் பேர்ல பாகுபாடு காட்டக்கூடாது. கல்வியிலையும் சரி, சுகாதாரம் போன்ற மதத்தின் பேரில் பாகுபாடு காட்டும். இப்போ படிக்கிற இடத்துல கூட சில மதங்களை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமையும், சில மதங்களை சார்ந்தவர்களுக்கு அந்த முன்னுரிமை அளிக்காத சூழ்நிலை காணப்படுகிறது. அது மாதிரி சுகாதாரம் எல்லாத்துக்கும் பொதுவான அடிப்படை உரிமைகளும் அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டியது மதத்தினுடைய செயல்பாடுகள். நிறைய மதங்கள்ல இந்த அடிப்படை சுதந்திரம், கல்வி போன்ற விஷயங்கள் அவங்க அதை அவங்க தொண்டாவே எடுத்து செயல்படுத்துறாங்க. ஆனா அது மதத்தின் பேர்ல பாகுபாடு, அப்ப இவங்களுக்கு தான் செய்வோம் அவங்களுக்கு செய்ய மாட்டோம்ன்ற ஒரு பாகுபாடு அது கொண்டு வரக்கூடாது. நிறுவனங்கள் பொதுவாக மதச்சார்பின்மை என்பது மத நிறுவனங்களுக்கு இடையேயான பிரிவினை கோட்பாடாக கருதப்படுகிறது. அது மதச்சார்பின்மை மத நிறுவனங்களுக்கு இடையான பிரிவினை கோட்பாக கருதப்படுகிறது. அது பிரிவினைய வரக்கூடாது. எல்லா சமயங்களும் அரசியல் நிறுவனங்கள் வரலாற்று ரீதியாக தேவாலயம் அல்லது பாதியால் மத்தியத்தின் எதிர்பார்ப்பாக வெளிப்பட்டது. கடவுளுக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் இடையே அதை தீர்க்க மதச்சார்பின்மை உருவானது என்று நம்பப்படுகிறது. கடவுளுக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் இடையே அதை தீர்க்க மதச்சார்பின்மை உருவானது என்று நம்பப்படுகிறது. தேவாலயத்திற்கும் அரசுக்கும் இடையிலான மோதல் வேலை பிரிப்பு அந்த வகையில் செய்யப்பட்டது. தேவாலயம் மதத்துறையில் செயல்படும், அரசியல் துறையில் வேலை செய்யும் மற்றவரின் கோலத்தில் தலையிட வேண்டாம். அப்ப தேவாலயம் மதத்துறையில் செயல்படும், அரசியல் துறையில் வேலை செய்யும் மற்றவர்களின் கோலத்தில் தலையிட வேண்டாம். அதன்படி அரசு நடுநிலை வகிக்கும் என்று கூறலாம். அரசு பொதுவா மக்களிடம் ஒரு நடுநிலையா தான் இருக்கணும். அவங்க அந்த பாரபட்சம் காட்டக்கூடாது. அது சொல்லாலும் செயலாலும் பழக்க வழக்கங்கள் போன்ற எல்லாவற்றினாலும் அவர்களை பாரபட்சம் கூடாது. மத விஷயத்தை எந்த அரசும் எந்த மதத்தையும் மத நம்பிக்கையும் ஊக்குவிக்கவும் ஆதரிக்கவோ கூடாது. அரசு இந்த விஷயத்துல ஒரு நடுநிலையான இருக்கணும். அப்ப இந்த மதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை உயர்வாவோ, அது குறிப்பிட்ட சில மதங்களை தாழ்வாவோ, அல்லது அவங்களுடைய நம்பிக்கையை குறைத்து எடை போடுவதோ, அல்லது ஒரு மதம் ஒரு நம்பிக்கை ஊக்குவிக்கிறதோ, சில ஆதரிக்கிறதோ, அது மாதிரி கூடாது. அது இருக்கக்கூடாது. செயல்கள் பழக்க வழக்கங்கள் போன்றவை அல்லது மத நம்பிக்கைகள் செயல்கள் அதுல அரசு தலையிடக்கூடாது. சமயங்களுடைய செயல்களா இருக்கட்டும், சமயத்துக்கான பழக்க வழக்கங்கள் அதனுடைய எல்லாம் எதையுமே நம்பிக்கைகளா இருக்கட்டும், செயல்பாடுகளா இருக்கட்டும்,
பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், கடைபிடிக்கிற கொள்கைகளா இருக்கட்டும், இது எதுவுமே அரசு தலையிடக்கூடாது. மதம் அல்லது மத நம்பிக்கையை பொருட்படுத்தாமல் அனைத்து மாநிலத்தின் மக்களும் சமமாக கருதப்பட வேண்டும். அதாவது சமய மதங்களும் சரி, நம்பிக்கைக்குரியவர்கள் அனைத்து மாநிலங்கள் எங்க இருந்தாலும் சரி, எல்லா மக்களும் சமமா தான் கருதப்படணும். அவங்களுடைய பொருளாதார ரீதியாகவோ அல்லது மதங்கள் சார்ந்தோ அல்லது இனங்கள் சார்ந்தோ ஜாதிகள் சார்ந்தோ ஒருவரிடத்துல ஒரு ஒருவருக்கொருவர் பாரபட்சமோ அந்த ஏற்றத்தாழ்வுகளோ கூடாது. அதை மத நம்பிக்கை வைத்து அவங்கள பெரிய விஷயங்களா பெரிய மனிதர்களா ஆதரிக்கிறதோ அல்லது அவர்களை ஊக்குவிக்கிறதோ மற்றவர்களை குறைத்து எடை போடுவதோ தாழ்வாக நடத்துவதோ அரசியல் சட்டத்தில் இது தவறானதாக கருதப்படுகிறது. அதை நடுநிலையை வைக்க வேண்டியதாக இருக்கிறது. நடுநிலையாக தான் மக்களிடத்தில் அரசு செயல்பட வேண்டும்.